அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இதுபோன்ற ஜும்மா நாட்களிலே அல்லாஹுவை பற்றியும் அவனோட தூதரை பற்றியும் அதிகம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளவில் வைத்துக் கொள்ளாமல் இதை அறியா மக்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடியவர்களாகவும், எவரெல்லாம் நம்முடைய சொல் செயல்களின் மூலமாகவும் அல்லாஹுடைய நாட்டப்படியும் நேர்வழி பெறுகின்றார்களோ அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லறங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை வழங்குவானே, அதிலே கூடுதல் குறைவின்றி அல்லாஹ் நமக்கும் நன்மைகளை வழங்குவான் என்ற நன்னோக்கத்திலே நாமெல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ஜும்மா தினத்திலும் ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நான் இன்றைய தலைப்பாகப்பட்டது இறுதி பேருரை. நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறக்கூடிய அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த பேருரை, அந்த உரையாகப்பட்டது இந்த இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றால் மிகையல்ல. எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் இந்த மண்ணிலே தோன்றி மறைந்திருந்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய ஏற்புக்குடைய அல்லாஹ் அங்கீகரித்து இந்த முஸ்லீம் மக்கள் எப்படி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தினை அங்கீகரித்து கொண்டாலும் அந்த வழியிலே இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருந்த நேரத்திலே இறுதி பேருரை என்ற ஒரு நிகழ்வு எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபா தினம், அந்த தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பேருரை நிகழ்த்துகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரை. அந்த உரையிலே என்னவெல்லாம் சொல்லப்பட்டது, அந்த பேருரை கேட்ட மக்கள் எப்படியெல்லாம் அதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக பயன்படுத்தி கொண்டார்கள், இன்றளவும் இந்த யுக முடிவு நாள் வரை அந்த பேருரையாகப்பட்டது மனிதனுடைய வழிகாட்டுதலுக்காக. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த உரையை கேட்டார்கள். எப்படி மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான நீரும் காற்றும் தேவையோ அதே போல அந்த பேருரையை அவர்கள் தன்னுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு வழங்கப்பட்டது இதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கை, இதுதான் நம்முடைய இலக்கு என்று சொல்லி அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு எந்த அளவிற்கு ஒரு ஸ்பிரிட்டாக அந்த இடத்துல அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டார்களோ, அந்த உள்வாங்கி கொண்ட அந்த செய்தியை தன்னுடைய வாகனத்திலேயே தன் வாகனம் எந்த திசையை வைக்கின்றதோ அந்த திசையை நோக்கி ஓட்டினார்கள். அவரிடம் எந்த அளவிற்கு உணவு இருந்ததோ கையிருப்பு இருந்ததோ அதுவரை தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார்கள். ஆங்காங்கே முகாமிட்டார்கள். சின்ன சின்ன குடிகளை அமைத்து அந்த குடில்களிலே தங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே எட்டி வைத்தார்கள். அப்படி சொல்லப்பட்டதின் காரணத்தினால் உலகத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்ல நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இறுதி பேருரையாகப்பட்டது மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை வேறு. ஆனால் இந்த பேருரைக்கு பிறகு அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை தனிகளாக மாற்றப்பட்டது. நாம இருந்தால் நாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு எதுவரை இறையச்சம் இருக்கும், எதுவரை அந்த அல்லாஹ்வின் மீது அச்சத்தோடு நாம் அமர்ந்திருப்போம், அதை கவனித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பள்ளியை விட்டு செல்லுகின்ற வரை, பள்ளியை விட்டு வெளியே சென்று நம்முடைய காலணிகளை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நாமும் இந்த உலகத்தில் இரண்டரை கலந்து நம்முடைய அன்றாட வேலைப்படுவதிலே நாம் அதை மூழ்கி விடுவோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய வாகனத்தை விரட்டினார்கள். எதற்காக? இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவா, அல்லது தன்னுடைய மனைவி மக்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காகவா, அல்லது பொருளாதாரத்தை திரட்டி இன்னும் நாம் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அந்த வாகனத்தை செலுத்தினார்களா என்று சொன்னால் இல்லை. மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை அறியாத மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களுடைய மனதிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லறங்களுக்கு அல்லாஹ் எப்படி நன்மைகளை வழங்குவானோ அதே போன்று நமக்கும் நன்மைகளை வழங்குவான் என்ற நன்னோக்கத்தில் அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆகவேதான் திருமறை குர்ஆன் இந்த சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற சொற்றொடர் இடம்பெறுகிறது. எந்த அளவிற்கு ஒரு பாக்கியம் இது! நமக்கும் வந்தது 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திருமறை குர்ஆன் பூர்த்தியாக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் நினைவில் இல்லாமல் இல்லை, நினைவு கூர்ந்து கொண்டதே இருக்கிறோம். ஆனால் இருந்த போது நம்முடைய உள்ளமாகப்பட்டது இந்த உலகத்தை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர மறுமையை பற்றிய சிந்தனை, மறுமையை பற்றிய ஒரு ஆற்றல், அதற்காக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய மன்னரையில் நாம் தனிமையிலே கிடக்கப் போகிறோமே, அன்றைக்கு யாரும் நமக்கு உதவ முன்வர மாட்டார்களே,
நாம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்காக உதவுவதற்கு நம்முடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய தோழர்கள் பொருளாதாரத்தை கொண்டு, உடல் வலிமையை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே மறுமை என்று மரணம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மரணம் வந்த பிறகு நாம் தனிமையிலே கிடக்கப் போகின்றோமே, அந்த இருட்டறையிலே அன்றைக்கு யார் நமக்கு உதவுவார்? சிந்தித்து பார்த்தோமா? நம்முடைய செயல்பாடுகளை பற்றி நாம் கவனித்தோமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இந்த உலகத்திலே மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதை பற்றி நாம் சிந்தித்தோமா? நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய தாயின் கருவறையிலிருந்து வந்தோம், சிறு பாலகராக இருந்தோம், வயது சென்று கொண்டே இருந்தது, பருவம் அடைந்தோம், திருமணம் முடித்தோம், வீடு வாசல்களை கட்டினோம், பொருளாதாரத்தை திரட்டினோம், முதுமை அடைந்தோம், மரணித்தோம். இதுதான் நம்முடைய சராசரி வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்கள் முழுக்க முழுக்க உள்வாங்கக்கூடிய காற்றை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை நேசித்தார்கள். உளப்பூர்வமாக அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை உண்மைப்படுத்தியவர்கள். அந்த உண்மைப்படுத்தியதின் நினைவாக தன்னுடைய வாகனத்தை செலுத்தினார்கள். எதுவரை தன்னுடைய வாகனம் சென்றதோ, தன்னிடம் எந்த அளவிற்கு உணவு இருந்ததோ அதுவரை அந்த உணவை உட்கொண்டு அந்த இடத்திலே குடியமைத்தார்கள். அங்கே தன்னுடைய பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக கலந்தார்கள். கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டார்கள். பேச்சுக்களிலே உண்மை, செயல்பாடுகளிலே உண்மை. இவர்கள் யார் என்று சொன்னால் முகமதியரை பின்பற்றியவர்கள், முகமதியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய 23 ஆண்டு கால பயிற்சி பட்டறையிலே பட்டை தீட்டப்பட்டு தங்கங்களாக, வைரங்களாக மிளிரச் செய்திருந்தார்கள். ஆனால் நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளமாகப்பட்டதை ஏற்க மறுக்கிறது. உலகத்திலே தெரியாத ஒரு மொழி, தெரியாத ஒரு இனம், தெரியாத ஒரு இடத்தை அடைந்து கொள்வதிலே நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் மற்றவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நாம் செயல்பாடு செய்து கொண்டிருக்கின்றோமே. மறுமையை பற்றிய சிந்தனை உண்டா? மரணத்திற்கு பிறகு நமக்கும் இந்த உலகத்திற்கும் 100% துண்டிக்கப்பட்டு விடுமே. இன்றைக்கு நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு ஆன்மாவை தந்திருக்கின்றான், ரூஹை தந்திருக்கின்றான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றான், நாகரிகமாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நாம் மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால், மரணித்து விட்டால் உலகத்துக்கும் நமக்குமாக எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆக அந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் மறுமையை பற்றிய சிந்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களே, அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டோமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இடங்களை பார்க்கிறோம், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ விஷயங்களை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே. மறுமையை பற்றிய சிந்தனை உண்டா? மரணத்தை பற்றிய சிந்தனை உண்டா? நம்முடைய சக தோழர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள், எத்தனை இடங்களிலே, எத்தனை வீடுகளிலே மரண ஓலம் கிடைத்தது. ஒரு பாசம் என்று சொன்னால் ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள பாசத்தை சொல்லுவார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகன் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசம் என்பது அந்த அளவிற்கு ஒரு நெறியான ஒரு பாசம். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடு வருகிறார். அன்னை அவர்களே, எங்களுக்கு பசி எடுக்கிறது, ஏதாவது பசிக்கு தாருங்களே என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாமன்னராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வீடுகளிலே தினமும் அடுப்பெரியாது, அந்த அளவிற்கு பஞ்சமாகத்தான் இருந்தது. பசியோடு தான் இருப்பார்கள். உணவு ஏதாவது இருக்கிறதா கேட்பார்கள். இல்லை என்று சொல்ல மாத்திரத்திலே நான் இன்றைக்கு நோன்பாக இருந்து கொள்கிறேன். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை சென்றது. அந்த நேரத்தில் அதை பெண்மணி கேட்கின்றார். அவருக்கு 2 பேரித்தம்பழம் அங்கும் இங்குமாக தேடி 2 பேரித்தம்பழத்தை கொடுக்கின்றார். அந்த ஒரு பேரித்தம்பழத்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்து விட்டு மற்றொன்றை தான் புசிப்பதற்காக எடுக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை மீண்டும் கேட்கிறது, எனக்கு பேரித்தம்பழம் வேண்டும், பசி இருக்கிறது. அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த பேரித்தம்பழத்தை அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் கொடுத்து விட்டார். தாய் பசியோடு இருக்கின்றார். அது அவர்களுக்கு பெரியதல்ல. தாய் பசியோடு இருப்பதோ, தாய் பாதிப்படைவதோ அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. காரணம் என்ன? தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தை, தன்னுடைய கருவிலே, வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்து அவர்கள் அந்த ஏறத்தாழ கருவுற்றிருக்கக்கூடிய நாட்களை எப்படியெல்லாம் சாமானிய நாளாக இல்லாமல் அந்த நாட்களை மிகவும் கடுமையாக, கடினமாக கழித்திருப்போம். அந்த நேரத்தில் தன்னுடைய உயிராக நினைத்து தனக்கு பெற்றெடுத்த அந்த குழந்தையை அவர்கள் பசியோடு விட்டு விடாமல் அந்த குழந்தைக்கு தன்னுடைய உணவையும் கொடுத்து தான் நிராயுதபாணியாக இருக்கின்றார்கள். இதை பார்த்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தவுடன் சொல்லப்படுகின்றது, இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது.
எந்த அளவிற்கு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாசம். ஆனால் ஒரு மகன் மரணித்து விட்டால் அல்லது ஒரு தாய் மரணித்து விட்டால் மண்ணறையிலே கிடத்தி விட்டோம், கபனித்தோம், மண்ணறையிலே வைத்து விட்டோம். இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இறுதியாக படைக்கப்பட்ட இறைத்தூதர் காலத்திற்கு பிறகு இந்த யுகம் முடிவு நாள் வரை எந்த ஒரு ஆன்மாவாக போட்டதால் என்னுடைய தாய் இறந்து விட்டார் என்று சொன்னால் தாயை கபனித்து மண்ணறையில வைத்து விட்டு என்னையும் அதோடு மண்ணறையிலே சேர்த்து விடுவார்களா? நடந்திருக்கிறதா எங்காவது? எப்பேற்பட்ட ஒரு பாசம்! எப்படி இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள்? இருந்த போதும் மரணம் என்று வந்துவிட்டால் அவரவர் மரணிப்பார்களே தவிர உடன் செல்லக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் அப்படித்தான் நம்மளை அமைத்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய வாழ்க்கையை இப்படித்தான் கழித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் பாடமாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை அந்த பாடத்திட்டங்களை படிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதர் இருப்பாரா? இப்படி கூட ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பாரா? மனிதரா இவர் அல்லது வழக்கா என்று சொல்லக்கூடிய வியக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்பேற்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் இந்த மதீனாவிலிருந்து இறுதியாக மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்காவிற்கு சென்று அங்கே இறுதி பேருரை நிகழ்த்துவதற்காக அந்த அரஃபா மைதானத்திலே அவர்கள் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டி அந்த இடத்திலே ஒரு பேருரை நிகழ்த்துகின்றார்கள். அதை கேட்ட மாத்திரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தனக்குத்தான் சொன்னார்கள் என்று தனக்கு சொன்னதாக அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு அதை மக்களிடத்திலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் ஏதோ நினைத்துக் கொண்டோம், நாம் ஏதோ ஒரு நபிமார்களுடைய வாரிசு, 2-3 தலைமுறைக்கு முன்னால் நமக்கு நபிமார்கள் இருந்தார்கள், நம்முடைய முப்பாட்டன் நபிமார்களாக இருந்தார்கள் நாம் நினைத்துக் கொண்டோமா? ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரே காரணத்தினால் நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மரணித்து விட்ட ஒரு மனிதன் மறுமை நாளிலே அவன் எழுப்பப்பட்டவனிடத்தில் கேள்விகள் கேட்கப்படுமே, நமக்காக எதையாவது ஒன்று சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்விடத்திலே, இறைவா உனக்காக உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக உன்னுடைய முகத்திற்காகத்தான் இதை செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் எதையாவது சொல்லி நாம் அவனுடைய கேள்வி கணக்கிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோமே, எதையாவது செய்தோமா? சிந்தித்தோமா? நாம் மன்னரைக்கு செல்வதற்கு முன்பாக யாருக்கும் வேண்டாம், என்னுடைய ஆன்மாவிற்காக எனக்காக நான் எதை தேடிக்கொண்டேன்? மண்டரியிலே வைத்துவிட்டு அந்த மக்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அடியெடுத்து வைத்த மாத்திரத்தில் அங்கே மலக்குகள் தோன்றுவார்கள். மண் ரப்புக்கை இடத்திலே கேட்பார்களே, நான் எந்த பதிலை வைத்திருக்கின்றேன்? அல்லாஹ் நாட வேண்டாமா? நான் அவருடைய கேள்விகளுக்கு சரியான முறையை பதிலளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய அந்த பொன்மொழிகளை நான் வாசித்தேனா, மனதிலே பதிவு செய்தேனா, அதன்படி என்னுடைய அமலை செய்தேனா, மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னேனா? குறைந்தபட்சம் என்னுடைய மனைவி மக்களுக்கு, குழந்தைக்கு, குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொன்னேனா? வெறுமனே நானும் இருக்கிறேன் என்று சொல்லி நாமும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. நாம் நமக்காக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுபுகள் இருந்து இரவு உறங்குகின்றவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்வியல் நெறியாக செய்தோமா? மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொன்னோமா? குடும்பத்திற்கு சொன்னோமா? வெளியே வருகின்ற பொழுது எத்தனை காரியங்களை பார்க்கின்றோம், அந்த பாவமான காரியங்களை பார்க்கின்றோமே. அந்த இடத்திலே நம்முடைய நிலை என்ன? அது பாவம் என்று சொன்னோமா? கைகளால் தொடுத்தோமா? அல்லது அதை கண்டு வெறுத்து ஒதுங்கி வந்தோமா? அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயத்தின் மீது, ஒவ்வொரு ஆன்மாவின் மீது கருணை வைத்திருக்கின்றான். கருணையாக அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த தாய் பாசத்தை தவிர 99 மடங்கு அதிகமான பாசம் கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் இன்றைக்கு தெரிந்து விட மாட்டானா? நாளைக்கு நேர்வழிக்கு வந்து விட மாட்டானா? ஒவ்வொரு அவகாசமும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் கெட்டு போகிறேன், என்ன பந்தயம் கட்டுகிறாய்? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மறுமை என்பது, மரணம் என்பதும் என்றைக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மறுமை நிகழ இருக்கிறது என்று சொல்லி மறுமைக்காக அத்தகையாத்திலே மறுமைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். மரண பயம், இரையச்சம். ஆனால் 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ இந்த யுக முடிவு நடப்பதற்கு? நாம் அதை பற்றி சிந்தித்தோமா? நம்முடைய வாரிசுகளுக்கு சொன்னோமா? நாம் அவர்களுக்காக பொருளாதாரத்தை திரட்டுகின்றோமே, மனித மக்களுக்காக பொருளாதாரத்தை திரட்டி அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி அவருடைய வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் என்பதெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. என்றைக்காவது ஒரு நாள் 100% அல்லாஹ்வின் மீது ஆணையாக
நம்முடைய குடும்பத்தார்கள் மீது நமக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, மார்க்க விஷயத்தை சொல்லி இதை மரணிக்கின்றவரை செய்தாக வேண்டும் என்று சொன்னோமா? சிந்தித்து பார்க்க வேண்டாம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் சுபுகு தொழுகைக்கு செல்கின்றோமே, அந்த சுபுகு தொழுகை நேரத்திலே நம்முடைய மனைவி மக்கள் தொழுதார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய நேரம் தன்னுடைய வீட்டிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு செல்வார்கள். ஆனால் அந்த பள்ளியிலே பார்க்கின்ற பொழுது ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாது. அன்றைக்கு இது போன்ற ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, இந்த கரண்ட் வசதிகள் எல்லாம் இல்லை, மின்விளக்கு இல்லை, எந்த ஒரு ஒளியும் இல்லை. இல்லாத நேரத்திலே கூட எத்தனை மக்கள் தொழுதார்கள் என்று கூட தெரியாது. அந்த அளவிற்கு சுபுகு நேரத்திலே மக்கள் எல்லாம் காத்திருப்பார்கள், எப்பொழுது அந்த வக்து வரும், எப்பொழுது நேரம் வரும், எப்பொழுது நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் இன்றைக்கு அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஆனால் சுபுகு நேரத்திலே நாம் பள்ளிக்கு வருவதற்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை யோசனைகள். அந்த சுபுகு நேரத்திலே பாங்குக்கு முன்பாக சரியாக 5 மணிக்கு நமக்கு ஒரு உறக்கம் வரும் பாருங்கள். ஆஹா, கோடி ரூபாய் கொடுக்கலாம் அந்த உறக்கத்திற்கு. அந்த உறக்கத்திலிருந்து அலாரத்தை வைத்து அல்லது யாராவது ஒரு அழைப்பாளரை வைத்து நாம் அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட ருசியாக இருக்கும் தெரியுமா? ருசித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இன்னும் உறக்கம், இன்னும் உறக்கம். இப்படி போய் கடைசியில் இக்காமத் சொல்ற நேரத்திலே மனுஷன் எந்திரிச்சு ஓடுவார். இப்படியெல்லாம் பார்த்துருக்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? இரவு நேரத்திலே நாம் விரைவாக உறங்கி சுபுகு நேரத்திலே விரைவாக எழுந்திருச்சு அதிகாலை நேரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய முதல் வேலை அதிகாலை சுபுகு நேரத்திலே முதல் வேலை தொழுகையை கொண்டு. தொழுகை தான் முக்கியம். தொழுகையை கொண்டு தான் இந்த உலகத்தை அவர்கள் மீண்டும் உசுப்பேற்றுவார்கள். அந்த அளவிற்கு அந்த தொழுகையினால், தொழுகையின் தொடர்ச்சியாகத்தான் இந்த உலகம் விடியும் என்று சொல்லப்படுகின்றதே. நம்முடைய சுபுகு நேர தொழுகையை நாம் கோட்டை விட்டு விடுகின்றோமே. சிந்தித்து பார்த்தோமா? நாம் மரணித்து விட்டால் நமக்கு யார் சொல்லுவார்கள்? நம்முடைய உடலை பற்றி யார் கவலை கொள்வார்கள்? நமக்கு நாமே நம்மால் இயன்றவரை நம்முடைய கொள்கையை ஏற்றிருக்கின்றோமே. இந்த கொள்கையின்பால் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா? அல்லாஹ் கண்டு கொண்டிருக்கின்றால் ஒவ்வொரு நேரத்தையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் திடீரென்று ஒரு நாள் ஒரு செய்தி வரும், நன்றாகத்தான் இருந்தார், நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம், கணவன் மனைவி மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தோம், நான் சொல்வதற்கு தலையசைக்கவில்லை, என்ன என்று பார்த்தால் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற ஒன்றும் முடியாது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரினால் ஏற்படக்கூடிய இந்த தலைப்புகளிலே பேசக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய காதுகளிலே வாங்கி நம்முடைய உள்ளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு காதிலே வாங்கி மறு காதில் விடுவதற்காக பேசப்படுவதல்ல, நம்முடைய செவிகளின் வழியாக உள்ளத்திலே பதிவு பண்ணி கொள்ள வேண்டும். அந்த பதிவு செய்வது மாத்திரமில்லாமல் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தூய்மையாக இருந்தது. தூய்மை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர் கூட அவர்களுக்குத்தான் முதலிடத்தை சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு மனிதர்களிலே மாமனிதர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுகின்றோம். ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அறியாத மக்களிடத்திலே இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். இறை தூதர் என்று சொன்னால் யார்? இன்றைக்கு பார்க்கின்றோம் எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், எத்தனையோ வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தில் ஏறத்தாழ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை வசப்படுத்தி வைத்திருந்த ஒரு கூட்டம், சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நம்மை எல்லாம் வசப்படுத்தி வைத்திருந்ததே. அப்பேற்பட்ட கூட்டத்தினுடைய தலைவர்கள், அவர்கள் பிறந்தது இப்படி, வாழ்க்கை இப்படி, வரலாறு இப்படி, இவை அனைத்தையும் நாம் மனப்பாடம் செய்திருப்போமே. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் மனப்பாடம் செய்தோமா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தோமா? அதை நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொன்னோமா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த போர்கள் எத்தனை போர்களை வெற்றி கொண்டார்கள்? அவரிடத்தில் இருந்த இறுதியாக அவருடைய நிலை மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய பொருளாதாரம் என்ன மிச்சம் இருந்தது? எதை பற்றியாவது நமக்கு தெரியுமா? அதை சிந்தித்தோமா? நாமும் சிந்திக்க வேண்டும். நாம் அதை அழகான முறையிலே பாடம் எடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும், உற்றார் உறவினருக்கும் அதை ஒரு பாடமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அதிகமாக இரவிலே நாம் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பின்னி படிந்திருக்க வேண்டும். இது யாரோ எவருக்கோ அல்ல, மறுமை நாள் வரை நமக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு வேண்டும். எவரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் நம்முடைய வேதனை குறைக்கப்படுமே ஒழிய எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்குவான், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். அந்த பரிந்துரைக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, எந்த ஒரு சூழ்நிலை முன்னிட்டும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீமாகப்பட்டவன்
வெள்ளிக்கிழமை தினத்திலே என் மீது எந்த மனிதன் சலாமத் கூறுகின்றானோ அவன் சொல்லக்கூடிய அந்த சலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அந்த சலவாத்து சொன்னதன் காரணத்தினால் ஒரு மனிதனுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. இது மாத்திரமல்ல, வறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த மனிதனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்களே, அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்திலே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம், மற்ற மக்களுக்கும் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சொன்னார்கள், நீங்கள் ஒரு முஸ்லிமை கண்டால் அவர்களுக்கு முகமன் கூறுங்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எவராக இருந்தாலும் நீங்கள் முகமன் கூறுங்கள். அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு புன்முறுவல் பூத்தவராக அவர்கள் பார்க்க வேண்டும். இதுவும் ஒரு நன்மை என்று சொன்னார்களே, அப்பேற்பட்ட நன்மை பயக்கக்கூடிய விதத்திலே இந்த மாதத்தினை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒட்டியதாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்வாக்கியம் உள்ள மனிதனாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கி அருள் புரிவாளாக என்று கேட்டு எனது முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன்.